ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு சாப்பாடு தான் செய்ய போகிறேன். இது செய்ய நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட தேவைப்படாது. காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஈஸியாக குயிக்காக செஞ்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, சின்ன ஜீரகம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே வாணலில் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு பூண்டு அப்படியே தோலோடவே நசுக்கி சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவுமே வாசம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. தக்காளி போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் போட்டு அந்த மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் சாப்பாடு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து இறக்கி வச்சுட்டா நல்லா கமன்னு உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை செஞ்சு வச்சதுமே பசங்க எட்டி கிச்சன் உள்ள பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடே மனமாக இருந்தது. இதுக்கு சைடிஷாக வத்தல் தான் வறுக்கிறேன். இந்த வத்தல் நாங்களே வீட்டை ரெடி பண்ணது. இதை நாங்கள் பக்கோடா வத்தல்னு சொல்லுவோம். பங்குனி மாதத்துலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வத்தல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வத்தலும் அந்த சாப்பாட்டுக்கும் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.